ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து காணும் பொங்கல் அதுமா விளையாட்டு போட்டி ஒன்று நடத்துனாங்க காரக்கோட்டையில். ஸோ அதில் வந்து டக் ஆஃப் வார் கயிறு இழுக்கும் போட்டியில் முதல் பரிசு. ஒரே பரிசு தான், கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஆகாதவங்களுக்கும் ஒரு போட்டி. ஸோ இது வந்து நம்மளுக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க சாம்பார் வழி. இதே மாதிரி நிறைய சின்ன பசங்களுக்குலாம் வச்சாங்க, நிறைய பேர் வின் பண்ணாங்க. இது மாதிரி நடத்தின எல்லாருக்கும் ஒரு நன்றி. அதே மாதிரி காரக்கோட்டை இல்லாமல் மற்ற எந்த ஊர்லேருந்து பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றி. என்னென்னா, வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்பி விடுவாங்க, பட் ஆனால் அவங்களால வர முடியாது. அந்த எமோஷன் வந்து அது மொத்தமாக சேர்த்து, அதுவும் இல்லாமல் நீங்கள் வீடு வீடாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கி நீங்கள் இதை வந்து விடாமல் நடத்திட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இதை வந்து விட்டுறாதீங்க, எந்த எந்த சூழ்நிலையும் விட்டுறாமல். பொங்கலுக்கு நாங்களாம் வந்து 3 நாள் தான் வர்றாரு, நீங்களாம் இங்கேயே இருந்து பண்ணுறாருங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தான் அது முதல் உரிமை. இந்த நன்றி எல்லாமே வந்து உங்களுக்கு தான் சமர்ப்பிக்கும். அண்ட் இதே மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க பார்த்தேன். இதே மாதிரி நல்லா பண்ணுங்கள், எப்பயுமே விட்டுறாதீங்க இந்த கேம்ஸ் நடத்துறது மட்டும். ஏன்னா இதை வச்சுக்கிட்டே நாங்கள் அதை கற்பனையிலேயே வருவோம். இப்போ இந்த வாட்டி வருவோம், பானை உடத்துக்கு போட்டிருக்கோம், டக் ஆஃப் வார் இருக்கும், இதெல்லாம் நீச்சல் போட்டி நிறைய வச்சிங்க. ஸோ அந்த வீடியோலாம் கண்டினியூஸாக வரும் பாருங்கள். நாங்களாம் பங்கேற்றதுனால நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். லேடிஸ்க்கும் தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக, குழந்தைங்களுக்கு. இப்போ ஒரு குழந்தை வந்து நான் எந்தெந்த இதில் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்களோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அதெல்லாம் கொண்டு வந்தீங்க. ஸ்டேஜில் வச்சு டான்ஸ் ஆனது, ஸ்பீச்சு. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லா ஊருக்கும் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த போட்டி வச்சிங்களோ எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் அமைச்சு கொடுத்துடலாம். ஓகேவா? இதே மாதிரி நடத்துங்க, முன்றாதீங்க.